ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான மட்டன் குருமா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த குருமா முக்கியமாக புரோட்டா, ஆயில் புரோட்டா, இடியாப்பம், இட்லி, தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். நோன்பு அன்னைக்கு நாங்கள் காலையில் ஃபஸ்ட்டு இந்த குருமா தான் செய்வோம். இதுக்கு மேட்சிங்கும் ஆயில் புரோட்டா செய்வோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த புரோட்டாவை இந்த குருமாவில் ஊற வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம், இஞ்சி இந்த அளவு பூண்டு, 2 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம்குள்ளே எடுத்துக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் குருமா தான் செய்ய போகிறோம். ஸோ மட்டன் பெரிய பீசஸாக போட்டு 1/2 கிலோ மட்டனை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கைப்பிடி அளவு மல்லி இலை, 1/4 கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ குக்கரில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, பட்டை கிராம்பு பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணி மசாலா நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா டார்க் கலர் ஆனதுக்கப்புறம் நாம் மட்டன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் குருமா நான் டிஃப்ரெண்ட்டாக வைப்பேங்க. பட் எங்கள் அம்மா வைக்கிற குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்கள கேட்டு இந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மசாலா இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிடலாம். மட்டன் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எந்த குழம்பு இல்லை கிரேவி செஞ்சாலுமே நம்ம ஆட் பண்ணுற மசாலா கூட மட்டன் ஆகட்டும், சிக்கன் ஆகட்டும், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கறியோட பச்சை ஸ்மெல் அடிக்காது. நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறது இது தாங்க. ஸோ மசாலா கூட இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு கல்லுப்பு, அதுக்கப்புறம் நான் குட்டி குட்டியாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அது மல்லியில் புதினாயில் போட்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மட்டன் வேக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டுறலாங்க. 6 விசிலில் மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். ஒரு பக்கம் மட்டன் வேகட்டும். நான் இன்றைக்கி குருமாவுக்கு உருளைக்கிழங்கு மட்டும்தாங்க ஆட் பண்ணுறேன். நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே ஆட் பண்ணலாம். பட் உருளைக்கிழங்கு மட்டும் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 4 பச்சை மிளகாய், மல்லித்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். குருமாக்கு எப்போயுமே மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்ச தக்காளி, பச்சை மிளகாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சேர்வாவை நம்ம பேபிக்கு எடுத்து கொடுத்தோம்னா வெயிட் நல்லா கெயின் பண்ணுவாங்க. 8 மந்த்ஸ் பேபியிலேருந்தே இந்த சாறு தண்ணி இருக்கு இல்லையா, இதை நம்ம எடுத்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி 8 மந்த்ஸ் பேபிக்கு கொடுத்தா வெயிட் கெயின் ஆகும். ஸோ உங்கள் வீட்டில் பேபிஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்ச மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா உருளைக்கிழங்கு இது மாவு உருளைக்கிழங்கு தான். கரைஞ்சிருச்சுன்னா குழம்பு ஃபுல்லாக உருளைக்கிழங்காக இருக்கும். ஸோ பெருசாக ஆட் பண்ணிட்டா சீக்கிரமாக கரையாது. ஸோ அதனால் பெருசாகவே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சின்னதாக வேணும்னாலுமே ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் மட்டன் குருமாவுக்கு பார்த்திங்கன்னா சுரக்காய், வாழைக்காய் இந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. பட் உருளைக்கிழங்கு மட்டுமே வச்சு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்கு மட்டுமே வச்சு செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம மல்லித்தூள், மிளகாய் தூளையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய் நல்லா வேகணும். நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அது நல்லா வேகணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயை நம்ம தக்காளி ஆட் பண்ணும்போது தாங்க ஆட் பண்ணணும். நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணால் பச்சை மிளகாய் உடஞ்சி குழம்பு ஃபுல்லாக காரமாக அடிக்கும். ஸோ எப்போயுமே பச்சை மிளகாயை ஃபைனலாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். இது நல்லா வேகிற கேப்பில் நம்ம கெட்டியான தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காவை உடச்சி நல்லா கெட்டியான தேங்காய் பால் அரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாலாம் இந்த அளவு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஸோ 10 நிமிஷமே போதும். ஃபைனலாக கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா முக்கியமாக புரோட்டா, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் பேபி வெயிட் கெயின் வீடியோஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.